தமிழகம் முழுவதும் 100 டிஎஸ்பிக்களை பணியிட மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் விதிப்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் தற்போது இடமாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது 100 டிஎஸ்பிகளை இடமாற்றம் செய்து தமிழக டிஜிபி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். 3 வருடங்களுக்கு மேல் பணியாற்றி வரும் காவலர்களும் சொந்த ஊரில் பணியாற்றி வரும் காவலர்களும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையம் தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் ஐஜியில் இருந்து கீழ்நிலை காவலர் வரை தமிழகம் முழுவதும் இந்த பணியிட மாற்றங்கள் செய்யப்பட்டு வருகிறது. நேற்று கூட வடக்கு மண்டல ஐஜியாக இருந்த கண்ணன் தெற்கு மண்டலத்துக்கும், தெற்கு மண்டல ஐஜியாக இருந்த நரேந்திரன் ஆகியோர் வடக்கு மண்டலத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் சென்னையில சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக 62 காவல் ஆய்வாளர்கள் பணியிட மாற்றம் செய்தும், அதுவே 35 காவலர்கள் காவல்துறை தலைமை அலுவலகத்தில் கட்டாய காத்திருப்பு பட்டியல் வைக்கவும் தமிழக டிஜிபி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இதனிடையே தான் தற்போது தமிழகம் முழுவதும் 100 டிஎஸ்பிகள் ஏசியில் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடமாற்றம் செய்து டிஜிபி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழகம் முழுவதும் மற்றும் சென்னையில் இருக்கக்கூடிய உதவி ஆணையர் மற்றும் டிஎஸ்பி பதவியில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் இந்த பணியில் இடமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டிஜிபி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்.